பஞ்சமி நிலம் அப்படின்னாலே அது ஆக்கிரமிப்பு நிலம் தான். இப்போதைக்கு அது எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு பஞ்சமரம் சொல்லப்படுகின்ற பறைகளை தவிர இன்னும் பிறர் தான் அதை பயன்படுத்திக்கிறது. எனவே அது ஆக்கிரமிப்பு நிலம் தான். பஞ்சமி நிலம் அப்படின்றதுக்கு பதிலாக பேசாமல் அதுக்கு ஆக்கிரமிப்பு நிலம் அப்படின்னு பேர் வச்சிடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு 10 லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலம் இன்றைக்கு பறையர்கள்ட்ட சொந்தமாக இல்லை. 10 லட்சம் ஏக்கர் நிலம் பறையர்கள்ட்ட சொந்தமாக இருந்தால் பறையர்களுக்கு இந்த அரசாங்கம் தருகிற எந்த விதமான அடிப்படை சலுகைகளும் தேவை தான் நம்மோட அடிப்படை கூற்று. 10 லட்சம் ஏக்கர் நிலம் பறையர்களுக்கு சொந்தமாயிட்டா அரசாங்கம் தருகிற இடஒதுக்கீடு சலுகைகள் தேவைப்படாது. அவன் நில உரிமையாளராக மாறிடுவான். நில உடைமைதாரராக பறையர்கள் மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் அவங்க கைக்குள்ளேயே. எந்த இடத்துலையும் போயிட்டு சலுகைகளை பெற்று வாழணும் அப்படிங்கிற அந்த இழிநிலை இருக்காது. ஆமாம், தன்னிறைவடைகிற ஒரு சூழலுக்கு தன்னைத்தானே முனைப்போடு மேம்படுத்திக் கொள்கிற ஒரு வாய்ப்பு நிலம் கையில் இருக்கும்போது உருவாகும். பறையர்களுக்கு பஞ்சமி நிலம் கையகப்படுத்தி கொடுத்து விட்டோமே ஆனால் அவர்கள் கையாலேயே அவர்கள் உயர்ந்து தங்களை இந்த சமூகத்தின் உயர்ந்த குடிகளுக்கு நிகராக சலுகைகளை பெறாமலேயே தன்னிறைவுடன் வாழ்வதற்கு வழிவகை செய்யும். இதுதான் அடிப்படை. இப்போ நிலம் தர மறுக்கின்ற அரசுகளும் அதிகாரிகளுமே இந்த மக்கள் கையேந்தி நிற்கிற நிலையில் இருக்க வேண்டும் என்கிற முனைப்போடு தான் இன்று வரை இந்த நிலம் குறித்த எந்த ஆய்வுகளும் மேற்கொள்ளாமல் தொடர்ச்சியாக இதை நீட்டித்துக் கொண்டு இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெரும்பறையர் பேரவையின் குற்றச்சாட்டு, அனைத்து இந்திய பெரும்பான்மை மக்கள் கட்சியின் குற்றச்சாட்டு.